சோசியல் மீடியால பார்த்தா, இப்ப சமீபத்தில கூட ஒரு கேரளால ஒரு பொண்ணு, ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வாண்டடா ஒரு வீடியோ எடுத்து என்ன அவர இடிச்சாரு, அப்யூஸ் பண்ணாருன்னு ஒரு வீடியோ எடுத்து, போட்ட உடனே ஒரு சைடு இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நீதி வேண்டும். இப்படி பஸ்ல இடிக்கிறானே அப்படின்னு சொல்லி, அந்த நபர் எடுத்து வீடியோ போட்ட நபர் இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. இந்த பொண்ணுக்கு தண்டனை குடுங்க அப்படின்னு சொல்லி, ஃபைனலி இந்த பொண்ண இப்ப ரிமாண்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் 15 நாள் ரிமாண்ட் அப்படின்னு உள்ள கூப்ட்டு போயிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு பொண்ணு வந்து டயட் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு, வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருள சாப்பிட்டு கூட இறந்து போனாங்க. சோசியல் மீடியால வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். அந்த புடவை குடு, இந்த புடவை குடு, ம், அந்த ம், ட்ரெஸ்ஸ ம். குடுன்னு சொல்லிட்டு நெறைய நெறைய விஷயங்கள் நடக்கு. போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவ நீங்க எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா வந்து நான் ஒரு கத்தி மாரி தான் பார்க்குறேன். அது ஒரு டாக்டர் கிட்ட இருந்தா உயிர காப்பாத்தலாம். ஒரு கொலைகாரன் கிட்ட இருந்தா உயிர எடுக்கலாம். அந்த மாரி தான் சோஷியல் மீடியா. ஏன்னா, நான் சோஷியல் மீடியா மூலியமா தான் என்னோட ஃபுட் பேங்க்குங்கிற ஒரு என்ஜிஓவ சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு உணவு குடுக்கணும்னு சொல்லி 10 வருஷமா செயல்பட்டு, பிரதமர் மூலியமாவும் பாராட்டு கிடைச்சது. அவரோட சோஷியல் மீடியாவ ஹேண்டில் பண்ணறதுக்கு. எப்படி நான் வீட்ல உட்கார்ந்தே வந்து நான் பிரதமர வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. நான் பண்ற விஷயத்த எடுத்துட்டு போ முடிஞ்சது. அத பார்த்துட்டு நெறைய பேரு அவங்க ஊர்ல 18+ சாப்டர்ஸ் அக்ராஸ் ஃபுட் பேங்க்குங்கிற அமைப்ப நாங்க வந்து செயல்பட்டுட்டு வரோம். பசி இல்லாத தேசம்ங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டு வரோம். முழுக்க முழுக்க சோஷியல் மீடியால. இது இந்த ஒரு பக்கம். ம். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த சோஷியல் மீடியால நடக்குது. ஓகே. அது வந்து யார்கிட்ட எப்படி நீங்க அத யூஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம்.